கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1702 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான செய்தி, ஏசாயா 43:11, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அல்லாமல் இரட்சகர் இல்லை. உன் வாழ்க்கையில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உன்னை பாதுகாப்பதற்கு மனிதர்கள் இல்லாமல் இருக்கலாம், உறவுகள் இல்லாமல் இருக்கலாம். மகளே, மகனே, உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் கர்த்தர், என்னை இல்லாமல் உன்னை யாரும் பாதுகாக்க முடியாது, ரட்சிக்க முடியாது. நான் உன்னை ரட்சிக்கிற கர்த்தர், உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் சகலத்திலும் உனக்கு பாதுகாப்பை கொடுப்பார். உன் வாழ்க்கையில் பாதுகாப்பை கொடுப்பார், வேலையில் பாதுகாப்பை கொடுப்பார். அவரை தவிர வேறு எவராலும் ரட்சிக்க முடியாது. உலகத் தோற்றத்திற்கு முன்னமே அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை மனிதர்கள் என்னை இது ரட்சிக்கும், பறவை ரட்சிக்கும், விலங்குகள் ரட்சிக்கும், நதிகள் ரட்சிக்கும், மலைகள் ரட்சிக்கும், இயற்கை மரங்கள் ரட்சிக்கும் என்று சொல்லி ரட்சிப்பிற்காக, பாதுகாப்பிற்காக எங்கெங்கோ போகலாம். ஆனால் இயேசு உன்னோடு கூட இருந்து நீ எங்கும் போக வேண்டாம், உன்னை பாதுகாப்பார், உன்னை பராமரிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டிற்குள்ளே நீங்கள் இறங்கணும் அப்பா. அந்த சரீரத்திற்குள்ளே இறங்கணும், அந்த பிள்ளைகளுக்குள்ளே இறங்கணும். என் வாழ்க்கையில் எனக்கு பாதுகாப்பு இல்லையே என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இரட்சகராக இருக்கணும் அப்பா. பிள்ளைகளுக்கு இரட்சகராக இருக்கணும், பெற்றோருக்கு இரட்சகராக இருக்கணும், வாழ்க்கைக்கு வேலைக்கு இரட்சகராக இருக்கணும். எல்லா காரியங்களிலும் உன்னை பாதுகாக்கிறவர் உன்னோடு கூட இருப்பார். மகளே, பராமரிக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். என்னை பராமரிக்க, என்னை பாதுகாக்க, என்மேல் அன்பு செலுத்த யாரும் இல்லையே என்று கலங்காதே. ஒன்று செய்ய வேண்டும், கர்த்தரால் மாத்திரம்தான் ரட்சிப்பு உண்டு என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், உன்னை பராமரிப்பார். எவர்கள் தெய்வ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய், புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையாய் மாறிவிட்டால் எல்லா பொறுப்பும் அவர் ஏற்றுக்கொள்வார். உன்னுடைய பொறுப்புகளிலிருந்து இன்றையிலிருந்து நீ விடுதலையாகிறாய். உன் பொறுப்பை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இனி உனக்கு பாதுகாப்பும் ரட்சிப்பும் அவர்தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.